இதனால இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. நேரலையில் கண்ணீர் விட்ட நடிகை ஷெரீன். தமிழ் சினிமாவில் சின்ன திரையிலும் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர் நடிகை ஷெரீன். பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மேலும் பிரபலமடைந்த அவர் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில் தனது திருமணம் குறித்த கேள்விக்கு உணர்ச்சிகரமாக பதிலளித்துள்ளார். அதனாலதான் நான் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கண்ணீர் மல்க பேசிய அவரது பேச்சு இணையத்தில் வைரலாகி பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஷெரீனின் இந்த பேட்டி அவரது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் மனநிலைமையை பற்றிய ஆழமான புரிதலை அளிக்கிறது. பேட்டியில் தனது திருமணம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஷெரீன், நான் சமீபத்தில் தான் எனது 8 ஆண்டு கால காதல் வாழ்க்கையை முடித்துக் கொண்டேன். இது எனக்கு மிகவும் வலியை அளித்திருக்கிறது என்று உருக்கமாக கூறினார். இந்த பிரிவு அவரை உணர்ச்சி ரீதியாக பாதித்திருப்பது அவரது பேச்சில் தெளிவாக தெரிந்தது. எனக்கு 34, 36 வயது ஆகிவிட்டது. நான் கிழவி ஆகிவிட்டேன். இனிமேல் எனக்கு திருமணம் நடக்கும் என்று நினைக்கிறீர்களா என்று வேடிக்கையாக கேட்டாலும் அதன் பின்னால் ஒரு ஆழமான வேதனை இருப்பது உணரப்பட்டது. திருமணம் செய்யாமல் இருப்பதற்கான காரணத்தை விளக்கிய ஷெரீன் தனது ஆளுமை மற்றும் மதிப்புகளை பற்றி தெளிவாக பேசினார். என்னுடைய தன்மை என்ன, நான் எப்படிப்பட்டவள் என்று எனக்கு தெரியும். எனக்கு பொருத்தமான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் வரை நான் சந்தோஷமாக சிங்கிளாகவே இருக்க விரும்புகிறேன் என்று அவர் கூறினார். இதன் மூலம் திருமணம் என்பது அவருக்கு வெறும் சமூக கட்டாயம் அல்ல, மாறாக தனது மனதுக்கு பொருத்தமான ஒரு உறவாக இருக்க வேண்டும் என்ற அவரது எதிர்பார்ப்பு வெளிப்படுகிறது. ஷெரீன் தனது பேச்சில் தனது கொள்கைகளையும் மதிப்புகளையும் வெளிப்படுத்தினார். இன்னொருவரை காயப்படுத்துவது எனக்கு பிடிக்காது, இன்னொருவரை ஏமாற்றுவதும் எனக்கு பிடிக்காது என்று கூறிய அவர் தனது சமூக வலைதளங்களில் கூட இந்த கொள்கைகளை பின்பற்றுவதாக தெரிவித்தார். எனது சமூக வலைதளங்களை பார்த்தால் தெரியும். சூதாட்டம், அழகு சாதன பொருட்கள், மதுபான தயாரிப்புகள் போன்றவற்றுக்கு நான் விளம்பரம் செய்ய மாட்டேன். நிறைய மதுபான நிறுவனங்களும் அழகு சாதன நிறுவனங்களும் என்னை அணுகியுள்ளன. ஆனால் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மற்றவர்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று அவர் திட்டவட்டமாக கூறினார். ஷெரீனின் இந்த பேச்சு அவருக்கு ஏற்ற ஒரு நபரை தேர்ந்தெடுப்பது ஏன் கடினமாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. எனக்கு லாபம் கிடைத்தாலும் மற்றவர்களை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கக்கூடிய விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். இப்போது புரிந்திருக்கும் எனக்கு பொருத்தமான ஒரு நபரை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு கடினம் என்று. அதனாலதான் நான் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கண்ணீர் மல்க பேசினார். இதன் மூலம் அவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் உறுதியான மதிப்புகளை பின்பற்றுபவர் என்பது தெரிகிறது. ஷெரீனின் இந்த உருக்கமான பேச்சு இணையத்தில் வைரலாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆதரவை பெற்றுள்ளது. அவரது நேர்மையையும் உணர்ச்சிகரமான பதில்களும் பலரையும் கவர்ந்துள்ளன. சிலர் 34, 36 வயது ஒரு பெண்ணை கிழவியாக்காது, ஷெரீன் இன்னும் அழகாகவும் திறமையாகவும் இருக்கிறார் என்று ஆறுதல் கூறியுள்ளனர். மற்றவர்கள் தனக்கு பிடித்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் அவரது தைரியம் பாராட்டத்தக்கது என்று கருத்து தெரிவித்துள்ளனர். ஷெரீனின் இந்த பேட்டி திருமணம் என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையை வரையறுக்கும் கட்டாயம் அல்ல என்பதை உணர்த்துகிறது. 8 ஆண்டு காதல் முடிவுக்கு வந்தாலும் அதிலிருந்து மீண்டு தனக்கு பொருத்தமான ஒரு உறவை தேடுவதற்கு அவர் தயாராக உள்ளார். மற்றவர்களை காயப்படுத்த விரும்பாத அவரது மனநிலைமையும் தனது கொள்கைகளை உறுதியாக பின்பற்றும் அவரது அணுகுமுறையும் அவரை தனித்துவமாக்குகின்றன. சந்தோஷமாக சிங்கிளாக இருக்க விரும்புகிறேன் என்று கூறிய ஷெரீன் தனது வாழ்க்கையை தன் விருப்பப்படி வாழும் தைரியத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது பல பெண்களுக்கு ஒரு உத்வேகமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.